ஈர்ப்பு விதி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அத பத்தி நம்ம பேச போறோம். நம்ம உலகத்துல நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கைய யாரோ டிசைட் பண்றாங்க. இதெல்லாம் அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது மட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அதுதான் நம்மகிட்ட வந்து சேரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையான எண்ணம் போல் வாழ்க்கை. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச ரகசியம். அத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் சில புக்ல ரெஃபர் பண்ணத வச்சு உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல ஈர்ப்பு விதினா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஈர்ப்புங்கிறது என்ன? அட்ராக்ஷன், அட்ராக்டிவ், ஈர்ப்பு. நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம இழுக்கிறோம். நம்மள பார்த்து ஒரு விஷயத்த பார்த்து நாம அட்ராக்ட் பண்ணுவோம். அல்லது வேற ஒரு விஷயம் நம்மள அட்ராக்ட் பண்றோம். அப்படி ஒரு விஷயம் இப்ப நம்ம ஒரு பொருள பார்க்குறோம். நம்மள பார்த்தோனே அட்ராக்டிவா இருக்குது. நம்மள பார்த்தோனே அத பார்த்தோனே நம்மளுக்கு புடிச்சு போயிடுது. நம்ம என்ன பண்ணுவோம்? அது கிட்டால போவோம். இப்போ ஒரு அருமையான ஒரு கார் ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க. அந்த கார பார்த்தோனே நம்மளுக்கு புடிச்சு போச்சு. ஒரு 100 கார் வச்சிருக்காங்க. அந்த 100 கார்ல சம்திங் ஒரு சில கார் மட்டும் நம்மளுக்கு பிடிக்கும். தூரமா இருந்து பார்ப்போம். பார்த்தோனே நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்கும். பார்த்தோனே போய் பக்கத்துல தொடுவோம்ல, டச் பண்ணி பார்ப்போம்ல. சேம் கான்செப்ட். இப்ப இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும், யார் யாரெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதிகிட்ட இந்த கேலக்ஸிய பார்த்து நம்ம ஈர்ப்பு விதி இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் நம்ம நினைக்கிறோமோ, அது நம்ம கிட்ட வந்து சேரும். அது வந்து நம்மள டச் பண்ணும். நம்மள டச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைக்கும். என்ன சபரி சொல்ற பிரபஞ்சம் வருமா டச் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் டச் பண்ணாது. நம்ம என்ன கேட்கிறோமோ அது நம்ம கிட்ட வந்து டச் பண்ற அளவுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சினிமால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கருணாசு அவர் வந்து படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன்னு சொல்லிட்டு படம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு காலகட்டம் மாறின வாட்டி படம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு சொந்தமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருவாரு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்பாரு, என்னப்பா அம்பானியான்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியா பார்த்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறான் பாரு. அப்பதான் அந்த கருணாஸ் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நான் அம்பானி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னால ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராச்சும் வைக்க முடிஞ்சிச்சு. நீங்களும் அந்த மாதிரி தான் ஆசைப்படுங்க, அப்பதான் ஏன் முன்னுக்கு வருவீங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நம்ம வந்து படத்துல சொன்னது பெருசா கேட்டது சின்னதா கிடைச்சிச்சுன்ற மாதிரி அவரு சொல்றாரு. நான் என்னங்கிறேன், நீங்க என்ன பெருசா கேக்குறீங்களோ அது கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அது சின்ன சின்ன விஷயத்துலாம் உடனடியா நடக்கும். பெரிய பெரிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அது வரைக்கும் நம்ம கான்பிடென்டா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா வைங்களேன், காலையில வேலைக்கு போறீங்க, லேட் ஆயிடுச்சுன்னா அவன் திட்டுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போனீங்க, நீங்க காலையில லேட் ஆகும். கிளம்புறதுக்கு மனிதனுக்கு இயற்கையாவே லேட் ஆகும். காலைல தூங்கி எந்திரிக்கும் போது நீங்க முடிவு பண்ணிடுவீங்க, இன்னைக்கு வேற லேட்டா தான் போக போறோம். போனோடனே அவன் கேட்க போறான் சூப்பர்வைசர்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே போனீங்கன்னா, நீங்க போகும்போது ஃப்ரீயா இருக்கிற ரோடு கூட உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி டிராஃபிக்கா இருக்கும். டிராஃபிக்கா இருக்கும். அங்க நீங்க போய் சேர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யார் திட்டுவான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போனீங்களோ, அவன் கரெக்டா முன்னாடியே நிற்பான். அந்த மனுஷன் வந்து உங்களை கேட்பான், கேள்வி கேட்பான். என்னப்பா டைமு, யாரைப்பா இந்த டைம் வர சொல்றாங்கன்னு கேள்வி கேட்பான் அந்த மனுஷன், பர்டிகுலர் பர்சன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த ஆள் கேட்கணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது யாரு? நாம தான். நம்ம எதை ஆணித்தனமா நம்புறோமோ, எதிர்பார்க்குறோமோ, அப்ப நம்ம அந்த விஷயத்தை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம அட்ராக்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அது நடக்குதுங்க. சரி, ஓகே. கெட்டது மட்டும் தான் நடக்குது, நல்லதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லதை நீங்க ஆணித்தனமா நம்புறது கிடையாது. நல்லதை ஆணித்தனமா நம்பினீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நடந்தே தீரும். நம்பிக்கையோட நம்ம வந்து அதை ஈர்க்கணும். அட்ராக்டிவா இருக்கணும். மைண்ட்ல வந்து நம்ம வந்து அதை ஓகே, நம்ம ஒரு மாற்றம் வரும், நம்ம அதை எதிர்பார்த்து இது பண்ணணும். இப்போ நீங்க நானே கூட நீ வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு 446 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. போட்ட வீடியோ எவ்வளவு? 496 வீடியோ. 444 சப்ஸ்கிரைபரு, 496 வீடியோ. ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர்னா கூட 496 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கணும்ல. வரலன்னா அந்த சப்ஸ்கிரைபர் இல்லை. போட்ட சப்ஸ்கிரைபரை விட போட்ட வீடியோ 50 வீடியோ அதிகமாக இருக்குது. நான் என்ன வருத்தப்பட்டேனா? கிடையாது. ஒரு நாள் மாறும். அந்த மாதிரி இப்போ நான் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறேன், மாறும். நல்லது நடக்கும். பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நடக்க வேண்டிய டைமில் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சிறந்த உதாரணம் இப்போ நான் சொன்னது தான். போட்ட வீடியோ 496 வீடியோ, சப்ஸ்கிரைபர் 446 தான். 50 வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லாமல் தான் இருக்குது. நான் போட்ட வீடியோவில் 496 வீடியோவில் அதிகபட்சம் ஒரு 3-4 வீடியோ தான் 1000 வியூஸுக்கு மேலே. ஒரு 10-15 வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸுக்குள்ளாடி. மீதி எல்லாம் 50, 100, 2 பேர், 3 பேர், 4 பேர். நான் என்ன மனசு விட்டுட்டுனா? இல்லை தானே, வீடியோ போட்டு தானே இருக்கிறேன். எதனால்? ஒரு நாள் மாற்றம் வரும், ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் நம்புகிறேன். ஈர்ப்பு விதியை நான் நம்புகிறேன். ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும். நம்ம வீடியோ வந்து வியூஸ் போகும், மில்லியன் வியூஸை தொடும் கண்டிப்பாக அப்படின்ற நம்பிக்கையோட
நான் பொழுதை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நல்லபடியாக ஒரு நாள் மாற்றம் வரும், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படிங்கும் பொழுது நான் லாங் டைம் இது ஓகேங்களா. லாங் டைம்னா இப்போ காலைல ஆஃபீஸ் போகும்போது ஒருத்தர் திட்டுவான்னு சொல்லி நினைக்கிறதே ஷார்ட் பீரியட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷனு. இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது லாங் டைம் ஆஃப் அட்ராக்ஷனு ஓகேங்களா. இது வந்து ஒரு நாள்லையும் நடக்கலாம், 2 நாள்லையும் நடக்கலாம், 3 நாள்லையும் நடக்கலாம். ஆனால் 4வது நாள் நாளான்னைக்கு சனிக்கிழமை கூட நடக்கலாம். ஆனால் நான் அது வரைக்கும் நான் உறுதியோடு இருக்கணும். இப்போ நான் ஒருத்தர் அண்ணன் இருக்கிறாரு, கவுரு பிடிச்சி இழுக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு இழுக்கிறேன். ஒரு 4 நாள் அவன் இழுத்து முடிக்கிறதுக்கு நம்பிக்கையோட இழுத்தா தானே அந்த விஷயம் நம்ம கிட்ட வரும். கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா என்ன ஆகும், வரத்துக்கு லேட் ஆகும். அப்படிங்கும் பொழுது நான் நம்பிக்கையோட அந்த கவுரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறேன் நம்ம பக்கத்தில் வரதுக்கோசரம். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கும் வேலை செய்யும். எதுக்கு வேலை செய்யும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நல்ல மாற்றத்துல இருந்து கெட்ட விஷயத்துல இருந்து எது நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட வந்து சேரும். நல்லதே நல்லதே பண்டு அப்படின்னு சொல்றாங்களே பெரியவங்க, அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான். நம்ம எதை வேணும்னு சொல்லி கேட்குறோமோ அதை கொடுத்துரும் கேலக்ஸி, இந்த பிரபஞ்சம். ஈர்ப்பு விதிங்கிறது அதுதான். நம்ம கேட்கறத கொடுத்துரும். அது நம்மளுக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமாலாம் கிடைக்காது. நம்ம ஆணித்தனமா நம்ம நம்புறது. சரி அவன் கேட்டான்ப்பா, கொடுப்பா. அந்த கர்ணன் எப்படி ஒரு கேரக்டரில் காட்டுவாங்க, அவர் கொடை வள்ளல் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துருவாருன்னா அதே மாதிரி தான். அவன் கேட்குறான் பாரு, கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருமே தவிர அது நம்மளுக்கு சரியா தப்புன்னு அதுக்கு யோசிக்க தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது மட்டும் நல்ல எண்ணங்கள் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் நல்ல விதமா நினைச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சிட்டு நாம் வந்து அப்படின்னா அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா. திங்க் பாசிட்டிவ் ஓகேங்களா. பாசிட்டிவாக இருங்க.